டைமுக்கு அந்த பெல் அடிக்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு இந்த பெல் அடிக்க ஆள் இல்ல. அந்த ஸ்கூல் எப்படி இருக்கு பாருங்க, கிளீன் பண்றதுக்கு ஆள் இல்ல. வீடு திறக்கிறதுக்கு ஸ்கூல் டீச்சர் வந்து 10 மணிக்கு 9 மணிக்கு. இன்னைக்கு நாங்க போராட்டம் 9 மணிக்கு பண்ண ஆரம்பிச்சோம். எவ்வளவு பஸ் வசதி இல்ல சார் இந்த ஊர்ல. பஸ் வசதி இல்ல. டீச்சர்ஸ் வந்தாலும் அப்படி வந்தா பஸ் வசதி இல்ல. நாங்க வேற ஸ்கூலுக்கு போறோம்னா அரசியல் மூலமா வெளியில போயிடுறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? கவர்மெண்ட் அப்ப என்ன பண்ணுது? 3 மாசமா இப்ப எக்ஸாம் வச்சுட்டு டீச்சர்ஸ் இல்லாம நாளைக்கு எக்ஸாம் வைக்கிற எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்க? எத்தனை பசங்க இருக்காங்க? பாதி பசங்க டீச்சர் வாங்கி போயிட்டாங்க சார். 3 மாசம் ஆயிடுச்சு. நாங்க வேற ஸ்கூல்ல போய் சேர்த்தாலும் அவங்க ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு கேட்பாங்க, இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க, இத்தனை மாசமா என்ன பண்ணீங்க, இப்ப வந்து சேர்க்கறீங்க. ஸ்கூல் பத்தி தானே பேசுறோம். இந்த 2 வருஷமா தான் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். புரியுங்க, நீங்க என்ன பெரிய நல்லா முக்கியமாக இருக்கீங்க, விஷயம் தெரியும் உங்களுக்கு பேரண்ட். ஸோ பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது திரும்ப ஏன் சார் செய்யலை சார், ஏன் சார் செய்யலைனாக்கா என்ன பண்ணலாம் இப்போ?